சோமுக்கா, ஏதாவது பேசுடா. ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு பயமா இருக்கு சோமுக்கா. உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நீ எதுவுமே சாப்பிடல. அதை விட ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து நீ எதுவுமே பேசாம இப்படி இந்த ரூம்குள்ளே உட்காந்துருக்க. என்னதான் ஆச்சு சோமுக்கா? ப்ளீஸ் பேசு. நீ பயப்படுறியா? சாராக்கு ஒன்றும் ஆகாதுடா. உன்கிட்டே வந்துடுவா. பப்ளு, பேசாம நான் சாராவை அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்துருந்தா அவன் என்ன ஷூட் பண்ண வந்திருக்க மாட்டா. என் தங்கச்சியும் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டாள்ல. நான் தான் ஒரு மடையன். தப்பு பண்ணிட்டேன். சோமுக்கா, என்ன பேசுகிற? உன்னால் சாரா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? சாரா இல்லாமல் இருக்க முடியுமா உன்னால்? முடியாதுல்ல. ஒரு வேளை அவளுக்காக அவள் விட்டு கொடுத்துட்டு நீ இருந்தாலும் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நாள் இல்லை, ஒரு நிமிஷம் கூட சாராவால் அவன் கூட இருக்க முடியாது. ஏன்னா அவன் மனசில் நீ தான் அவன் அண்ணன்னு ஆழமாக பதிஞ்சு போச்சு. இனிமேல் அவன் என்ன சொன்னாலும் அவளுக்கு கேட்காது. ஏன் இவன் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணாலும் அவளுக்கு புரியாதுடா. ஏன்னா அவள் உன்னையே அண்ணனா நினச்சிட்டா. அவளுக்கு அண்ணா, அப்பா, அம்மா எல்லாமே நீ தான். அப்படி இருக்கும்போது அவள் எப்பெல்லாம் நீ இல்லாமல் இருப்பா? நீ உண்மையை சொல்ல, உன்னால் முடியும்னு பாரு. நான் சொன்னதுக்கே உன் கண்ணு கலங்குது. அப்போது உன்னாலையும் அவள் இல்லாமல் இருக்க முடியாது, அவளாலையும் நீ இல்லாமல் இருக்க முடியாது. அப்புறம் ஏன் சங்குக்கா இப்படி பண்ணிட்டு இருக்க? பாரு, அவள் கண்டிப்பாக வருவா, உனக்காக வருவா. புரியுதா? இப்போ கொஞ்சமாவது சாப்பிடு சங்குக்கா. இல்லை, வேணாம், நீ சாப்பிடு போ. நீ சாப்பிடாம நான் மட்டும் சாப்பிடணுமா? எனக்கும் வேணாம். நீ வேற ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு கஷ்டப்படுத்தாத பப்ளு, போ. என்னடா சொல்கிற? நீயும் சாப்பிட மாட்ட, நான் மட்டும் சாராவை அப்படி விட்டுட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணுமா? அவன் தயாங்க எங்க? அவன் உள்ள உட்காந்து அழுதுட்டுருக்கான். அவனும் இப்படியே தான் இருக்கான். சாரா ரூம்லேருந்து வெளியே வரல. பாவம்ல, அவனும் கஷ்டப்படுறான்ல. எல்லாரும் என்னால தான். சங்குக்கா, ப்ளீஸ், போதும். சங்குக்கா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நிஜமாவே சாரா குட்டி உன் தங்கச்சி இல்லையா? இல்லை, உன் தங்கச்சி தான். இருந்தாலும் நான் கேட்கணும்னு தோணுது. சாரா எப்படி உன் லைஃப்பில் வந்தா? சாரா யாரு? அவன் சொல்கிற மாதிரி அவன் தங்கச்சியா? சொல்லு சங்குக்கா. பப்ளு, அது என்கிட்ட சொல்ல. அவன் யாரு? அவன் திடீர்னு வந்து சாராவை கேட்கணும்? ஏன் இப்படிலாம் நடக்கணும்? சொல்லடா பப்ளு. சரி, நான் சொல்கிறேன். ஆனால் இது நீ யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லு. சரி. அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான டீலிங் இருந்துச்சு. நான் அங்கே தான் போயிருந்தேன். அப்போது பாஸ், என்ன பாஸு இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? நீங்கள் என்னென்னா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட்டனு போட்டு தட்டு வாங்க பாஸே, இருக்கிற வேலையை பார்ப்போம். இவன் ஒருத்தன் இவங்கிட்ட. ஃப்ரான்சிஸ் சார், இதில் சைன் போடுவீங்களா மாட்டிங்களா? எனக்கு கோவத்துக்குள்ளே போட்டேன்னா நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவேன். இல்லைன்னா இங்கே என்ன நடக்கும்னே தெரியாது. என்னடா என்ன மிரட்டுறியா?
பச்சா மாதிரி இருந்துட்டு என்ன நீ விரட்டுறியா? உனக்கு இன்னும் ஒரு 18 வயசு இருக்குமா? என் அனுபவம் உன் வயசுரா. ஐயோ, பஞ்ச் டைலாக்கு. டேய், சூப்பர் பஞ்ச். ஆமாம் பாஸ், வில்லனாக இருந்துட்டு பஞ்ச் டைலாக் பேசலன்னா எப்படி பாஸ்? ஏண்டா ஹீரோ, நானே பஞ்ச் டைலாக்லாம் பேசலை, இவன் ஏன்டா பேசுகிறான்? பாஸ், உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியுமா? அணைய போகிற வழக்கு தான் பிரகாசமும் எரியுமா. அதான் சாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து போயிடுவார். ஐ மீன் மேல்லோகத்துக்கு போக போகிறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாஸ், எங்களுக்கும் போர் அடிக்கும். அப்படின்ற. சரி, அப்போ பேச வைக்கிறேன். பா, என் பசங்களுக்கு போர் அடிக்குதான்ப்பா. நீ இன்னும் 2 நாள் பஞ்ச் அடிச்சு விட்றியா? டேச்சேக்கே, என்ன பேசுகிற? நான் தமிழில் தான் பேசுகிறேன். நாங்கடா. ஆமாம் பாஸ், அதானே எங்கள் பாஸ் என்ன வேறு பாஷையில் பேசினாரு. இவனுங்களை வச்சுட்டு இந்த பாரிச்சு அவங்க என்னாலலாம் அதை கொடுக்க முடியாது. என்னது, கொடுக்க மாட்டியா? ஏண்டா, உனக்கு உண்மையாக உழைச்சி சம்பாதிக்க தெரியவே தெரியாதுல்ல? அதெல்லாம் எப்படி தெரியும்? நீ தான் ஏழைங்க கிட்ட ஆட்டியப்பட்டு அதில் குளிர்காயிரி. நாமெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஆனால் சார் பற்றியாடா, சொந்தமாக ஒரு போட் ஹவுஸே வாங்கியிருக்கிறாராம். பாஸ், போட் ஹவுஸை விடுங்க பாஸ், இவரோட வீட்டை நீங்கள் பார்த்தது இல்லையே. இவெல்லாம் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து பண்ணியிருப்பான்னு சத்தியமாக நம்ப முடியாது பாஸ். நம்ம வீட்டை விட பெருசாக இருக்குது பாஸ். சரி விட்றா, இனிமேல் அது நமக்கு தான். சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரமாக ஜங்குக்கும் நார்மலாக இருக்கிற மாதிரி பேசினாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவம். இந்த பாரு ஃப்ரான்சிஸ், சொன்னால் கேளு, மரியாதையாக கையெழுத்து போடு. இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணுவேனா? தோ இப்போ பாரு. டேய், கன்னடு. இந்த பாரு ஃப்ரான்சிஸ், 5 minutes டைம், அதுக்குள்ளே நீ சைன் பண்ணணும். இல்லைண்ணா இதில் இருக்க 6 புல்லட்டும் அப்படியே டக்கு உன் மண்டிக்குள்ளே போயிடும். அதே ஃப்ரண்டில் அடித்து பின்னாடி வேற வச்சுருவேன். ஓகே? என்ன பூச்சாண்டி காட்டுறியா? பூச்சாண்டியா? டே கொடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃப்ரான்சிஸோட காலையே ஷூட் பண்ணுறான். என்ன வலிக்குதா? ஐயோ, சாருக்கு வலிக்குதாண்டா. ஐயோ பாவம் பாஸ். இங்கே பாருங்கள் பாஸ், என்ன பாஸ் நீங்கள் பொசுக்குன்னு பண்ணிட்டீங்க, எது சும்மா கேட்குறீங்கன்னு பார்த்தா சாருக்கு பிளட்டெல்லாம் வருது பாஸ். ஆமாடா, நான் வேற சும்மா தானே வச்சுருந்தேன், ப்ரெஸ்ஸே பண்ணலடா, அதுவே போயிடுச்சுடா. சரியான ஆள் பாஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. திருப்பியும் ஃப்ரான்சிஸ் ஓகேவே சொல்லியிருக்க மாட்டார். ஸோ ஒரு கட்டத்தில் ஜங்கு கோவம் வந்து அப்படியே அவரை ஃபார்வர்ட்லேயே ஷூட் பண்ணி அங்கேயே மர்டர் பண்ணியிருப்பான். பாஸ் போகலாம் பாஸ், கண்டிப்பாக ஆளுங்க வந்துடுவாங்க. டே வரட்டும், பார்த்துக்கிறேன். பாஸ் போகலாம் பாஸ், வந்தாலும் முடிஞ்சது, டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே போகும்போது, பாஸ் அங்கே பாருங்க பாஸ். என்னடா? அங்கே பாருங்க பாஸ், ஒரு குழந்த. ஒரு வேளை இது ஃப்ரான்சிஸோட பொண்ணாக இருக்குமோ? அப்படின்ற. ஆமாம் பாஸ், ஒரு வேளை ஃபேமிலியாக அவுட்டிங் ஏதாவது வந்திருப்பான் போல். பாவம், அல்ப வயசில் போயிட்டானே. இப்போது இந்த குழந்தைய என்ன பண்ணுறது? பாஸ் வேணாம் பாஸ், அவனை போட்டுட்டோம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த குழந்தையும் கொண்டுடலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட பாடி கார்டு தான் கன் அப்படியே எடுக்கிறான். ஜங்குக்கு அப்படியே, டே நல்ல. என்ன பாஸ்? வேணாண்டா,
என்ன பாஸ் சொல்கிறீங்க? போட்டுடலாம் பாஸ். டேய் குழந்தடா, அந்த எச்ச பொறுக்கி பண்ண வேலைக்கு ஒன்றும் தெரியாத குழந்தைய கொல்ல சொல்கிறியா? அவனா மனசே இல்லாமல் மிருகமாக நடந்துக்கலாம். ஆனால் நான் கெட்டவன் தான். ஆனால் எனக்கும் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. பாவண்டா, சின்ன குழந்த, வேண்டாம். அப்போ என்ன தான் போஸ் பண்ணுறது? தூக்கிட்டு போய் எங்கேயாவது பப்ளிக் பிளேஸ் ஆர் ஆர்ஃபனேஜில் விட்டுறேன். யாராவது எடுத்து வளர்த்தா கூட அது எப்படியாவது பொழிச்சுக்கும். பாவம் பொன் குழந்தை வேற. ஆமாம் பாஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தைகிட்ட போயிட்டு அப்படியே நிற்கிறான். அந்த குழந்தை கையில் ஒரு டெடி பேரோட அப்படியே முழிச்சு பார்க்குது ஜங்குக்கை. ஸோ ஜங்குக் அப்படியே அந்த குழந்தைய தூக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். பாஸ் கொடுங்க பாஸ், நாங்கள் வச்சுக்கிறேன். இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறான். அந்த குழந்தை அப்படியே ஜங்கு கையில் போயிட்டு அதோட கையை ஜங்கோட நெக்கில் தான் அப்படியே ரேப் பண்ணிவிட்டு க்யூட்டாக அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவன் தோளில் சாஞ்சு அப்படியே தூங்கிடுது. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. பாஸ் போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்போது அந்த போட் ஹவுஸில் வந்து ஒரு குட்டி பையன் இதெல்லாமே பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவன் அப்பா பேசுகிற சவுண்ட் கேட்குதுன்னு அவன் விளையாடிட்டு இருந்தான், வந்திருப்பான். ஸோ அப்படியே இங்கே பார்த்தா பாஸ் என்ன பாஸ் பண்ண போகிறீங்க? அதான் சொன்னனே இங்கே எங்கேயாவது ரோட்டில் விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி ஒரு டிராஃபிக்கான இடத்துல அந்த குழந்தைய கொண்டு போய் அப்படியே விடுறான். ஸோ அந்த குழந்த அப்படி கத்தி அழுகுது. ஸோ ஜிக்கே அப்படியே நடந்து போயிருப்பான். நடந்து போயிட்டு அப்படியே பார்க்குறான். அவனுக்கா ஒன்றும் புரியல, என்னன்னு தெரியல. அப்படியே நடந்து போனவன் திருப்பி அந்த குழந்தைகிட்ட அப்படியே வரான். என்னடா அது, எங்கேயாவது விட்டா அப்படியே போயிடும்னு பார்த்தா திருப்பியும் என்கிட்டே வருது. நான் ஏன் அதுக்கிட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். அந்த குழந்தைய இங்கேயே உட்காந்துரு, நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு மறுபடியும் போகிறான். ஆனால் அந்த குழந்தை அழுகிற சத்தம் அவன் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் சரி நம்மளே எடுத்துகிட்டு போகலான்ட்டு அவனே அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். ஸோ அந்த குழந்தைய அவங்க வீட்டில் விட்டுட்டு மேட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான், இந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. என்னது திடீர்னு குழந்தை கூடலாம் வராரு அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே ஜங்குக் தான் ஃபோனில் ஒரு டீல் பற்றி பேசிகிட்டு இருக்கான். பயங்கரமாக இடிமின்னலோட மழை பெய்யுது. ஸோ அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, நம்ம சாரக்குட்டி தான். அப்படியே ரூமில் தூங்கலான்னு போயிருப்பான். ஆனால் அவளுக்கு தூக்கமே வரல. தனியாக படுக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். இடி சவுண்ட் கேட்கவும் பயந்து போய் கரண்ட்டு வேற இல்லை. அப்போ ஜங்குக் தான் சே கரண்ட் வேறு போயிடுச்சு, டே ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்கடா. இதோ பாஸ் போகிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் போகிறாங்க. சாரா அப்படியே காதில் கை வச்சுட்டு ஒரு கையில் டெடி பேரையும் வச்சுட்டு அப்படியே வரா. ஜங்குக்கு சாரா வீட்டில் இருக்காங்கிறதே ஞாபகம் இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் டீல் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ சாரா தான் அப்படியே ஹாலுக்கு வந்து ஜங்குக் சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருப்பான். சோஃபாவில் அவன் கை இருக்கும். அப்போன்னு பார்த்து சாரா மெதுவாக போயிட்டு ஜங்குக்கோட கையை தான் லைட்டாக டச் பண்ணுறா. ஸோ அப்போ தான் ஜங்குக் அப்படியே என்னன்ற மாதிரி திரும்புகிறான். திரும்பிட்டு ஐ கால் யூ பேக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். என்ன வேணும், உள்ள போ அப்படின்றான். ஆனால் மறுபடியும் இடிய சத்து கேட்கவும் சாரா அப்படியே ஓடி போய் ஜங்குக்கை தான் ஹக் பண்ணிவிட்டு அவன் ஜஸ்ட்டில் அப்படியே படுத்துக்கிறா. ஜங்குக்கு இதெல்லாம் ஒரு புது ஃபீலாக இருக்குது.
அவனே அறியாம அவன் கை ரெண்டும் சாராவை அப்படியே ஹக் பண்ணுறவன் ரேப் பண்ணிக்கிறான். சாரா அப்படியே அழுதுகிட்டே அவனே பார்த்துக்கிட்டு அப்படியே அவன் செஸ்ட்லேயே பார்த்துருக்கு. ஜேகே தான் அவனுக்கே அவனை புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே பார்க்குறான். என்ன இது, என்ன ஃபீல், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஆகுது, அந்த குழந்தை தொட்டதும் ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவளும் அப்படியே தூங்கியிருப்பா. ஸோ எப்படியும் மழை வர பெய்யுது அப்படின்னு நினச்சிப்பான்னு சொல்லிட்டு ஜேகே அவளை ரூமுக்கே தூக்கிட்டு போயிருப்பான். ஸோ இப்போ ஜங்குக்கோட ரூமில் தான் 2 பேரும் இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த மார்னிங் ஆகுது. பாடி கார்ட்ஸ்லாம் ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ், என்ன பாஸ் இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்கீங்க? டே என்ன டே, அவருக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல, அவர் கோல்டுன்னு தெரிஞ்சு பேசுகிறார். அவர் தானே கோல்டு? ஏண்டா இவரை பார்த்தா எப்போ இருக்கு நான்? ஏண்டா இல்லை, டீலிங் போன இடத்துல அந்த குழந்தைய வேறு தூக்கிட்டு வந்துட்டாரு. ஃபஸ்ட்டு ஏதோ ஆர்ஃபனேஜில் விட போகிறேன்னு சொன்னார். இப்போ என்னடானா இந்த வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாரு. என்னடா நடக்குது? நம்ம பாஸ் இப்படி பண்ணுறவரே இல்லையே. அவருக்கு இந்த பாசம் அன்புனா என்னன்னே தெரியாதே. அதான்டா எனக்கும் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போது ஜங்குக் தான் அவர் ரூமில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போது சாரா எழுந்திச்சிட்டு நம்ம ஜேகே தான் தேடி இருக்கோம் அப்படியே எழுந்துச்சு எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு அவனை தேடி தான் போகுது. ஸோ வாசலில் பாடி கட்டுந்துட்டு, பாப்பா பாப்பா எங்கே பாப்பா போகிற, இந்த பாரு அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ போ கீழே போ, என்ன வேணும் போய் மேட்ஸ் கிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ஸ் தான் கூப்பிட்றாங்க. எல்லோரும் எங்கே இருக்கீங்க? அது சொல்லுங்கள் தம்பி, என்ன என்ன வேலை பார்க்குறீங்க? ஒரு குழந்தைய கூட பார்த்துக்க முடியாதா? இத்தனை பேர் இருக்கீங்கல்ல. இல்லை தம்பி, அது நாங்கள் எவ்வளோ சொன்னோம், அந்த குழந்தை எங்கள் கிட்ட கூட வர மாட்டேங்குது, ஏதோ சாப்பிட கூட மாட்டேங்குது. நாங்கள் சொன்னோம், எங்கள் கையை தட்டி விட்டுட்டு சார் ரூம்குள்ளே ஓடி வந்துருச்சுப்பா. சாருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியும்ல, அவர் ஒர்க்கில் இருக்கார், மரியாதையாக கூப்பிட்டு போங்க, அப்புறம் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் சரிப்பான்னு சொல்லிட்டு சாரா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் ஒரு இன்ச்சு கூட நகரலை. அப்படியே ஜேகே கிட்ட தான் போகிறா. பாப்பா பாப்பா வேணாம் பாப்பா, போகல பாப்பா. என்னடா அது இதுவரை கேட்காம கொள்ளும் உள்ள போகுது, இதுக்கும் நம்ம தான் வாங்கி கட்டிக்கணும். இப்போ அந்த ஆள் வேறு கத்துவானே, எதுக்குடா நான் மீட்டிங்கில் இருக்கும்போது எல்லாரையும் உள்ள அனுப்புகிறேன்ட்டு. ஐயோ இந்த குட்டி பிசாசு வேறு அவசரம் வாங்குதே, வாடா போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப தான் வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போகிறாங்க. டமால்னு ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கும். டே இவ்வளோ வரும்போது எக்ஸ்கியூஸ் கேட்க தெரியாது? நான் என்ன சொன்னேன், மீட்டிங்கில் இருக்குன்னு சொன்னால. சாரி பாஸ், அது அந்த குழந்தை உள்ளே வந்துடுச்சு, அதை கூட்டு போதான் வந்தோம். குழந்தைய கூட்டு போங்க அப்படின்னா அது திருப்பியும் சாரா ஜேக்கிக்கிட்டே தான் அப்படியே நிற்கிறா. என்னடா அது, ஐயோ என்ன இது, ஏன் இவன் என்னை விட்டு போகவே மாட்றா? போக மாட்டேன். போக மாட்டியா? இந்த பாரு, நீ அந்த அண்ணன் கொடுப்போ, அந்த அண்ணன் உனக்கு ஐஸ்கிரீம்லாம் கொடுப்பாரு. நான் போக மாட்டேன் அண்ணி, நான் உன் கூட இருக்கேன். எனக்கு பயமாக இருக்கு, இவங்கெல்லாம் வேணாம். இன்னும் பாஸ் இப்படிலாம் சொல்லுது, சும்மா வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான்
நீ போய் சமத்தா விளையாடு. எனக்கு வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு அப்புறமா வந்து ஒன்று பார்க்குறேன். ஆ முடியாது முடியாது, நான் போக மாட்டேன். போ, நீ என்னை ஏமாத்துற. நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜப்போட லேப்ல தான் அப்படியே போய் உட்காந்துருக்கோம். சரி, உன் பேர் என்ன? என் பேர் என் பேர் என் பேர் சாரா. உன் பேர் என்ன? என்னடா அது பாஸ்கிட்ட இப்படி கேட்குது? கிரா, நல்லா போயிட்டுருக்கு. என் பேரா? என் பேர் ஜங்குக். ஜங்குக்கா? ஒன்று நான் எப்படி கூப்பிடணும்? நான் ஒன்று அண்ணான்னு கூப்பிட்றேன். இனிமேல் எனக்கு நீ அண்ணா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே போயிட்டு ஜங்குக் சீக்ஸில் தான் கிஸ் பண்ணியிருப்பா. ஜங்குக் அப்படியே ஒரு டைம் ஃப்ரீஸ் ஆகிட்டான். டேய், என்னடா பாஸ் இப்படி உறைஞ்சி போய் உட்காந்துருக்காரு? ஐயோ, இந்த குட்டி பீசஸ் ஏதாவது பண்ணிடுச்சா? ஏதாவது பேய் ஏதாவது போந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்ன? ஒன்றும் இல்லை பாஸ். சரி, நீ சாப்பிட்டியா? ஏன் சாப்பிடல? எனக்கு யாராவது ஊட்டி விட்டால் தான் நான் சாப்பிடுவேன். சரி, நான் வேணால் மேட்ஸ் கிட்ட ஊட்டி விட சொல்லவா? எனக்கு நீ ஊட்டி விட்டால் தான் நான் சாப்பிடுவேன். என்னடா அது, பார்த்து ஒரு நாள் கூட ஆகலை, இதை நம்ம பாஸுக்கே ஆர்டர் போடுது. அவரும் என்னென்னா இவன் இந்த குழந்தைகிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாரு. ஏடா, நம்ம பாஸுக்கு சிரிக்க இல்லாமல் தெரியும்? அதானே, என்னது இது, பாஸோட இன்னொரு முகம் இவ்வளோ நல்லா இருக்கு, நம்மக்கிட்டேயும் சிரிக்கலாம், ஆனால் சிரிக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே இவங்க பாண்டிங் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, டே போய் சாப்பாடு கொண்டு வா. ஓகே பாஸ், உத்தரவு. போடா. போகிறேன் பாஸ். எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு? இன்னும் ஸ்கூல் ஆயா மாதிரி உட்காந்து ஊட்டிகிட்ருக்காரு. சரி, சாப்பிட்டாச்சா? இப்போது சமத்தா போய் நீ விளையாடிட்டுருப்பியா? நான் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறமா வந்து உன்னை பார்ப்பேன், சரியா? நான் வெளியே போயிட்டு வரேன். நான் மட்டும் தனியாவா? எனக்கு பயமாக இருக்குமே. ஒன்றும் இல்லை, உனக்கு ரூம்ஸில் டாய்ஸ்லாம் நான் வாங்கி கொடுக்க சொல்கிறேன், உட்காந்து விளையாடிட்டு அண்ணன் இப்போ வந்துடுறேன். ஜாலி ஜாலி. ஜங்குக்கா, வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வா. என்னது சாக்லேட்டா? ஐயே, என்னடா அது கிரிஞ்சாக இருக்குது. குழந்தை அப்படி தானே பேசும். ஓ, குழந்தையா? சி மூடு அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என்னடா பார்க்குறீங்க? இல்லை பாஸ், உங்களை இப்படி பார்க்க நல்லாயிருக்கு பாஸ். உங்களை கோல்டாக மட்டும் பார்த்தோம், ஆனால் உங்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு சாஃப்ட் சைடு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பாஸ். உங்களை இப்படி பார்க்க நல்லாயிருக்கு பாஸ். இனிமேல் இப்படியே இருக்க நல்லாயிருக்கும். சரி, வண்டி எடு பாஸ். நாங்கள் பேச்சுக்கு சொல்ல, சத்தியமாகவே அந்த குழந்தை கூட உங்களை பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நல்லாயிருக்கு பாஸ். சரிடா, வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்புறான். ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஃபோன் போடுறப்ப பாய்.